என்னது பிரெட் யூஸ் பண்ணியே சிக்கன் ஷவர்மா டேஸ்ட்டில் ரோல் பண்ணலாமா? ஒரு குக்கரில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 200 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 விசில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மைதா மாவில் தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் அதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. அது கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்விடியாக இருந்தால் தான் உங்களுக்கு போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்லிங்ஸ்க்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து நல்லா ஷ்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். நான் வந்து ஆனியன், கேரட் அண்ட் பொட்டேட்டோ, பாயில்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ப்ரெட் சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டீமரில் சும்மா ஒரு 10 seconds வச்சிங்கன்னா ப்ரெட்டு சாஃப்டாக வந்துடும். அதை ஒரு ரோலிங் பின்னில் வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா சும்மா லைட்டாக தேய்ங்க. நான் ரொம்ப ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சோன்னே அது பிஞ்சு வந்துடுச்சு. ஸோ அது ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி ஒட்டி வச்சுட்டேன் அந்த மைதா மாவு ஸ்லரி வச்சு. சரி, ஓகே, வாட் எவர். நெக்ஸ்ட் அந்த ஃபில்லிங் அதை உள்ளே வச்சு ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பரட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டடா, சிம்பிள் அண்ட் ஈஸி சிக்கன் ரோல் ரெடி. அண்ட் இது மயோனைஸ் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ப்ரெட் க்ரம்ஸோட ஸ்வீட்னஸ் அண்ட் க்ரன்ச்சினஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு லைக் போடுங்க. அண்ட் தேங்க்யூ, பாய்.